வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 92ஆம் பாகத்தில் உயிரின பரிணாமம் பற்றிய 3வது அமர்வில் மேலும் சில கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பது வான்காந்தத்தில் பஞ்சபூதங்களின் தன்மாற்ற வரிசை. ஜீவகாந்தத்திலேயும் முதல் தன்மாற்றம் அழுத்தம் என்ற தொடு உணர்வு தான். ஆனால் இரண்டாவதான ஓசைக்கு பதிலாக சுவை வந்தது ஏன்? இயல்பூக்க விதி. அதாவது தாவரத்திலிருந்து வந்த புழு உணவாக பருப்பை சாப்பிட்டு வளர்ந்ததால் உயிர்தான் வாழ்வுக்கு அடிப்படை என்பதனால் சுவை புலன் இரண்டாவதாக அமைந்திருக்கிறது. அடுத்து எறும்பும் பூச்சிகளும் வாசனை மூலம் உணர்வை தேடுவதால் மூன்றாவதான வெளிச்சம் வருவதற்கு பதிலாக ஜீவன்களிலே மனம் வந்தது. நான்காவதாக பார்வையும் ஐந்தாவதாக ஓசையும் உணரவல்ல புலன்கள் அமைந்த ஊர்வனவாகவும் பறவைகளும் விலங்குகளுமாக பரிணமித்தன. ஐம்பூதங்களில் தன்மாத்திரைகளாக வருகின்ற காந்தலைகளே ஜீவ இனங்களில் தேவைகளை ஒட்டி இயல்பூக்க விதிப்படி வரிசை மாறி வந்திருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு ஜீவனிலும் இறையாற்றல் அதன் உடல் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் இனவிருத்திக்கும் உள்ள குறைபாடுகளை நீக்கி அடைந்த மாற்றமே ஒரு கட்டத்தில் மனித குரங்காகி பின் மனிதனானது. ஐந்தறிவு வரை உள்ள ஜீவராசிகளுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி என்ற மூன்றோடு அவற்றின் தேவைகளும் வாழ்க்கையும் நிறைவு பெற்றுவிடும். ஆனால் விலங்கினத்திலிருந்து வித்தெடுத்து வந்த மனித இனம் இந்த மூன்றோடு நிறைவு பெற்று விடுவதில்லை. பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி என்ற மூன்றோடு நிறைவு பெறுவது இல்லை. மனிதன் வந்தான் என்றால் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்பது விஞ்ஞானம் சொன்ன உண்மை. ஆனாலும் குரங்கு சைவம் தானே, அசைவம் இல்லையே. அது மட்டுமல்ல, வளர்ந்த எந்த விலங்கும் தன் இனத்தை சார்ந்த இன்னொரு விலங்கை உண்ணாது. ஆனால் மனிதன் இன்றைக்கும் ஆப்பிரிக்க கோரவாய் மலை பகுதிகளிலே வாழ்கின்ற மலைவாசிகள் மனித உடலையும் புசிப்பதாக செய்திகள் உண்டு. மற்ற இடங்களில் மனிதர்கள் சக மனிதனின் உடலை உண்ணவில்லை என்றாலும் கொலை செய்வதும் மற்றவர்களின் சுதந்திரம், உரிமை, பொருள், உணர்வுகள் இவற்றை பறிப்பதும்
என்ற வகையில இதுவும் ஒரு வகையில் அசைவம்தான். இன்னொரு மனிதனை உண்ணுகின்ற மாற்று வழி என்று சொல்லலாம். இப்போ இந்த உயிரின தன்மாற்றத்திலே வேடிக்கையான ஒரு கேள்வி உண்டு. கோழி முதலில் வந்ததா? முட்டை முதலில் வந்ததா? என்ற ஒரு கேள்வி உண்டு. இலங்கை ஜெயராஜா அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்ன ₹1,00,000 தருகிறேன் என்று ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்லியிருக்கிறார். கோழி வந்தது என்று சொன்னால் முட்டை இல்லாம கோழி வருமான்னு கேட்பாங்க. முட்டை வந்தது என்று சொன்னால் கோழி இல்லாம முட்டை எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க. சரி, ஒரு வகை பறவை, இன்னொரு வகை பறவை. ஒன்று ஆண், ஒன்று பெண். இவை இரண்டும் இணைந்தால் ஒரு புதிய வகை வரும் தானே. அதுதானே தாவரங்களிலிருந்து கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி, அயல் மகர்ந்த சேர்க்கை. அதுதான் இங்கே எல்லா இனங்களிலும் விருத்தியாவதற்கு காரணமே. ஒன்று இன்னொன்றோடு மாறுபட்ட நிலையில இணைகின்ற போது ஒரு புதிய ஒரு இனம் உருவாகும். அந்த வகையிலே 2 வகை பறவைகள் இணைந்த போது வந்த ஒரு முட்டை. அதை வழக்கம் போல பெண் பறவை அடை காக்கும். அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த ஒரு பறவைக்கு நாம் கோழி என்று பெயர் வைத்தோம். கவிஞர் கண்ணதாசன் வேடிக்கை ஒரு பாட்டுல சொல்வார், கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா என்று ஒரு வேடிக்கையான ஒரு நகைச்சுவை பாடலை குறிப்பிட்டிருப்பார். அப்ப அதுல என்ன அர்த்தம்? சொன்னது தப்பானா சரிதானேன்னு அர்த்தம் தானே அதுல. எனவே 2 இணைந்தால் புதிய ஒரு ஜீவன் வரும் என்பது தாவரங்களிலேயே பிறந்த ஒரு டெக்னாலஜி, ஒரு நுட்பம். அதன் விளைவாகத்தான் பல்வகை ஜீவராசிகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு கிட்டத்தட்ட 82 லட்சம் வெரைட்டிஸ் சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு இனம்தான் மனிதன். இப்ப மனிதனிலேயும் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆண், இன்னொரு குடும்பத்தில் பிறந்த பெண், இல்லறத்தில் புதிய ஒரு ஜீவன் குழந்தையாக உருவாகிறது. இதுவும் கிராஸ் பிரீடிங் தான், அயல் மகர்ந்த சேர்க்கை. இன்னொரு வீட்டின் பெண், ஆண். இதை பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட் முதல் அத்தியாயத்திலே அற்புதமான சில கருத்துக்கள் உண்டு. துவக்கத்திலேயே 5ஆம் நாள் தேவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவது என்று ஆசீர்வதித்தார். அதாவது 2 வேறு இனங்கள் சேர்ந்து ஒரு புதிய இனம் வரும். அப்படி ஆண் பெண் வந்த பிறகு இவற்றுக்குள்ளேயே இதே இனத்தை சார்ந்த ஒரு சந்ததி உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும், இது கிராஸ் பிரீடிங், தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவது. ஒரு இனம் அந்த இனத்துக்குள்ளேயே ஆண் பெண்ணோடு இணைந்து அதே ஒரு ஜீவனை உருவாக்கி கொள்ளலாம். இது இயற்கை நீதி என்று பைபிள்ல சொல்லப்படுகிறது. எனவே முட்டைதான் முதலில் வந்தது. கரு இல்லாமல், முட்டை இல்லாமல் ஒரு ஜீவன் பிறக்காது. வேடிக்கையான கேள்விதான் என்றாலும் கூட நோக்கம் உயிரின தன்மாற்றத்தை பற்றிய ஒரு வரலாற்று உண்மை. தாய் தந்தை இணைப்பில்லாமல் குழந்தை பிறக்கும் என்பதை விஞ்ஞானம் ஏற்கவில்லையே. கவிஞர் கண்ணா சொல்லுவார், தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையே என்பார்.
சாமிஜி கூட வேடிக்கை சொல்லுவாங்க, ஆன்மீகத்தில் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் என்றாங்களே, பிரம்மச்சரியம் கெட்ட போதுதான் இவங்களே பிறந்தாங்க பாரு இல்லையா? அவருடைய தாய்த்து பிரம்மச்சரியம் காத்திருந்தால் ஆன்மீகத்திற்கு பிரம்மச்சரியம் தான் தகுதி என்று சொன்னவர் இப்படி பிறந்திருப்பார். எனவே குரங்கும் இன்னொரு வகையான விலங்கும் இணைந்ததனால் தோன்றியதுதான் மனித குரங்கு. அதனுடைய வளர்ச்சி, தொடர்ந்து வந்த வளர்ச்சி தான் மனித இனமாக மேன்மை பெற்றது. இது எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த யாழி என்ற விலங்கு ஒரு என்ன சொல்ற விதிவிலக்கு. தன் இனத்தை சார்ந்த வளர்ந்த விலங்கையே கொன்று சாப்பிட்டு விடும். அதனால்தான் விஞ்ஞானத்திற்கு இந்த ஃபாசல் ரெக்கார்ட் சொல்லுவாங்களே, மரபு பதிவுகள், அப்படி எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இந்த யாழி தன் இனத்தை தானே கொன்று புசித்து பல காலமாகிவிட்டது. ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த விஞ்ஞானத்திற்கு அந்த எலும்பு கூட கிடைக்காது. அதனால் அது குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று நிறுத்தி கொண்டது. ஆனா அதே விஞ்ஞானம் என்ன சொல்லுதுங்க, ஸ்பெர்ம் ஓவம் சேர்ந்தா தானே புரோஜனி இல்லையா? எனவே குரங்கும் சேர்ந்தா குரங்கு தான் பிறக்கும், மனுஷன் பிறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நம்மிடத்தில் அசைவம் உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கும் விடாமல் தொடர்வதற்கு காரணம் அந்த யாழினுடைய பதிவுகள் தான். இப்படி அறிவு வளர்ந்து 6வது அறிவு என்ற மறை பொருள் அறிவாக மனிதனிடத்திலே மேன்மை பெற்றது. அதே பைபிள் ஓல்டு டெஸ்டமென்ட்ல சொல்லுவாங்க, 6ஆம் நாள் தேவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். இப்ப தன்னை போல சாயல் என்றால் இறைவன் ஆனா? ஆதாம் தான் படைச்சார், அப்ப இறைவன் ஆனா? இல்ல. இப்ப இறைவன் என்ன சாயல்? ஈடன் தோட்டத்திலே தான் ஆதாம் ஏவாள் வாழ்கிறார்கள். ஈடன் தோட்டத்தின் மையத்திலே அறிவு விருட்சம், அந்த அறிவு விருட்சத்திலே மலர்ந்தது அறிவு கனி. அந்த கனியை புசிக்க கூடாது என்பது நிபந்தனை. அப்ப அறிவை அறிகின்ற திறம் உள்ளவன் மனிதன். அறிவை அறிகின்ற திறம் உள்ளவன் மனிதன். ஆனா இதுல ஒரு வம்பும் இருக்கு. வேதம் பார்க்கின்ற ஒரு இயல்பு பகுத்தறிவு, பகுத்து பார்க்கின்றது தானே பகுத்தறிவு. அப்படி அந்த பகுத்தறிவு என்ற அறிவு கனியை புசித்ததனால் ஆண் பெண் பேதத்தை கண்டார்கள். அன்றைக்கு தான் ஆண் பெண் பேதம் கண்டாங்க. அன்றைக்கு ஆதாம் முதன் முறையாக ஏவாளை அறிந்தான். என்ன அர்த்தம்? அடுத்த வசனம், அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்றால் தாம்பத்தியம்னு அர்த்தம். அப்ப அதுவரைக்கும் இல்லாத உணர்வுகள் பகுத்தறிவு வந்ததனால் பெற்றார்கள். அதனால்தான் ஓஷோ சொல்லுவார், அறிவு கனியை புசித்தால் போதாது, விருட்சத்தையே புசித்து விட வேண்டும். பகுத்தறிவை பயன் கொண்டால் மட்டும் போதாது, பேரறிவையை அறிந்து விட வேண்டும். அதுதான் இந்த கற்பனை செய்திகளுடைய அசல் தத்துவார்த்தம், ரகசியார்த்தம். எனவே இறைவன் ஆண் அல்ல, அறிவு மயம். புருஷ என்ற சொல் பொதுவாக ஆணை நாம் குறிக்கிறோம். அப்படி இல்லை. புருஷ என்றால் அறிவு என்ற அர்த்தம். புருஷ பிரகிருதி, பிரகிருதி என்றால்
இயக்க மண்டலம், சக்தி களம். அப்ப சிவகலத்தை புருஷ என்றும் சக்தி களத்தை பிரகிருதி என்றும் சொல்வார்கள். எனவே அறிவு என்பது இனத்தை குறிப்பிடுவது அல்ல, புருஷ என்பது இனத்தை குறிப்பிடுவது அல்ல, அறிவை குறிப்பிடுவது. இந்த ஆறாவது அறிவு என்பது மறை பொருள் அறிவாக மனிதனிடத்திலே மேன்மை பெற்றது. இதை கொண்டு வாழ்வை பலப்படுத்த வேண்டும். அப்ப இந்த மறை பொருள் அறிவு 2 துறையாக பிரிகிறது. ஒன்று பருப்பொருள் ஆராய்ச்சி. இந்த பூமியில் உள்ள வளங்களை பயன் கொண்டு தனது வாழ்க்கையை எப்படி லகுப்படுத்திக் கொள்ள முடியும், வசதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஆராய்ச்சியைத்தான் இன்றைக்கும் தொடர்கிறது. இப்போ நமக்கு எல்லா மொழியும் தெரிந்திருக்கணும் அவசியம் இல்லை. சாட் ஜிபிடி, டீப்சீக், அப்புறம் ஏதோ கேப்பிலாட்டா, இப்படிலாம் சில சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ ஒரு மொழியை கொடுத்தா அடுத்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் பர்ஃபெக்டா. அப்ப மனித மூளையை கொண்டு செய்ய வேண்டிய பெரிய காரியத்தை இவ்வளவு கால விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு இன்றைக்கு மிக லகுவாக ஒரு கணினியை செய்து விடுகிறது. அறிவு தானே செய்து விடுகிறது கருவியின் மூலமாக. அப்ப மனித மூளை மூலமாக செய்து வந்த அறிவு இப்போது கருவியின் மூலமாகவே அதிவிரைவாக செய்து விடுகிறது. அடுத்தது என்ன? இதெல்லாம் சரி, இதை கொண்டு நாளைக்கு என்ன வேணா செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது ஓகே. ஆனா யார் கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, எல்லா டீட்டெயிலும் அதுக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ நம்முடைய ரகசியம் என்பது இருக்காது. அப்ப ஈஸியா இந்த டிஜிட்டல் கிரைம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது போன்ற விஞ்ஞான வளர்ச்சி தான். இப்படி விஞ்ஞானத்திலே 2 கூறுகள் உண்டு. நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அணுவின் சக்தி கண்டெடுத்தது விஞ்ஞானத்தின் வெற்றி என்றால், அணுகுண்டு கண்டுபிடித்தது விஞ்ஞானத்தின் வீழ்ச்சி. அது இல்லைன்னு எனக்கு உலகத்தில் யுத்தமே இருந்திருக்காது இல்லையா? அணுகுண்டு தான் அழிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ விஞ்ஞான அறிவுக்கு 2 முனைகள் உண்டு. அதை கை பிடிக்க முடியாது. 2 பக்கம் ஷார்ப்பான கத்தி. அது எந்த பக்கம் பயன்படுத்துவீங்க? ஸோ மிக எச்சரிக்கையாக பயன் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நேர்மை என்ற தத்துவம் வேண்டும். தெய்வ நீதி, அறநெறி புரிந்திருக்க வேண்டும். அப்ப விஞ்ஞானிகளுக்கும் விஞ்ஞானத்தை பயன்படுத்துகின்ற மக்களுக்கும் அறநெறி கற்பிக்கப்பட்டால்தான் துன்பம் இல்லாத வகையில விஞ்ஞானத்தை பயன் கொள்வார்கள். அப்படி பாசிட்டிவ் சைடு அதை மட்டுமே பயன்படுத்தி கொள்ளலாம், நெகட்டிவ் சைடு ஒதுக்கி விடலாம். அதான் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெருங்கிற்று உலகு என்ற வள்ளுவ பெருந்தகை. இருமை என்றால் கூர்மை, நேர்மை என்ற 2 அம்சங்கள். கூர்மை என்பது விஞ்ஞான அறிவு, நேர்மை என்பது தத்துவ ஞான அறிவு. 2ம் தெரிந்து விட்டால் அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அப்ப ஈண்டு அறம் பூண்டோர் தெய்வநீதியை மதித்து விஞ்ஞானத்தை பயன் கொண்டு வாழ்வார்கள். அதைத்தான் உலக சமாதானத்துல மகரிஷி சொல்றாங்க. 14 அம்ச திட்டங்களிலே எல்லாவற்றையும் தந்து ஓருலக ஆட்சி எப்படி வரும்? இந்த 13 நடந்தா அது வரும், அது நடந்தா 13 சீராகும். இந்த 2ம் நடக்கணும்னு சொன்னா தனி மனிதன் மாற்றம் வரணும். அதுக்கு 5 ஒழுக்க பண்பாடு. இப்படி தனி மனித மாற்றத்திற்கு 5 ஒழுக்க பண்பாடு, உலக மாற்றத்திற்கு வேதத்திரியம், உலகமேதி, கவி, 14 அம்சங்கள். இப்படி 2 நிலையிலேயும் மகரிஷி அவர்கள் வழி தந்திருக்கின்றார்கள். சரி, இப்போ
விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் மிக குறுகிய இடைவெளி தான். காட் பார்ட்டிகள் வரைக்கும் விஞ்ஞானம் வந்தாச்சு, இறைத்துகள் வரைக்கும். ஆனால் இறைத்துகளில் அவங்களால காண முடியவில்லை என்று டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப விஞ்ஞானத்தால் எட்ட முடியாதது 2 அம்சம்தான். ஒன்று காட் பார்ட்டிகள், இன்னொன்று பிளாக் ஸ்பேஸ். 2 தான் விஞ்ஞானத்தால் எட்ட முடியாதது. இது எந்த காலத்திலும் எட்ட முடியாது. அந்த காரணத்தை ஏற்கனவே பிரபஞ்ச பரிணாமத்தில் பார்த்தோம். இப்போ ஜீவன்களிலே அற்புதமான ஒரு தாத்பரியத்தை மகரிஷி அவர்கள் ஒரு 8 வரிகளிலே வெளிப்படுத்தியிருக்கின்றார். எதை ஜீவன் என்று இலக்கணப்படுத்தலாம் என்றால் 8 அம்சங்கள் எங்கே இருக்கின்றனவோ அதை ஜீவன் என்று வகைப்படுத்தலாம். சரி, இப்போ ஜீவன் எங்கெல்லாம் வாழ முடியும்? நெருப்பிலே வாழ முடியாது. விண்ணுக்குள்ளாக ஜீவன் தோன்ற முடியாது. அப்ப விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற பஞ்ச பூதங்களில் விண்ணும் நெருப்பும் வாழ்வதற்கு இயலாதது. மிச்சமுள்ளது கடல், நிலம், ஆகாயம், 3 தான். இப்போ அந்த ஜீவனுடைய 8 அம்சமும் அது வாழக்கூடிய இந்த 3 இடங்களும், இது எப்படி புரிந்து கொள்வது என்ற வகை. இவற்றை இணைத்து 8 வரிகளில் ஒரு முழுமையான தத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், 8 இணைப்பியக்கம் ஜீவன். கடல், நிலம், ஆகாயம் 3 வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8 ஒன்றும் இயங்கவில்லை என்றால், 8 ஒன்று இயங்கவில்லை என்றாலும் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை. பின் அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்க மயக்கம் நீங்கி வாழ்க. இதெல்லாம் ஞான கவிகள். சாதாரண அறிவுக்கு இப்படியெல்லாம் எழுதவே முடியாதுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் செறிந்த சொல். இப்ப என்னன்னு பாருங்க. இது நுண் உயிரிலே தொடங்குவதை விட நம்மிலே தொடங்குவது புரிதலுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா நம்முடைய உடல் நமக்கு தெரிந்ததுதான். இதை கொண்டே நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். ஸோ நோன் டு தி அன்னோன் என்று சொல்வார்கள் இல்லையா? அதுபோல் தெரிந்த ஒன்றில் இருந்து தெரியாத ஒன்றுக்கு பயணிக்கலாம். அப்படி தெரிந்த ஒன்றாகிய இந்த உடலை முதல்ல எடுத்து பார்க்கின்ற போது இந்த 8 அம்சங்கள் நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. முதலாவது உடல், பருவுடல். உறுப்புகளால் எத்தனை உறுப்புகள்? சரி, அத்தனை உறுப்புகளும் எதனால் ஆனது? 7 தாதுக்கள். எல்லாம் சேர்ந்தது எல்லாவற்றாலும் கூட அவற்றில் சிலது சேர்ந்தது. அந்த 7 தாதுக்கள் எதனால் ஆனது? செல் ஸ்ட்ரக்சர், திசுக்களால் ஆனது. திசுக்கள் எதனால் ஆனது? நுண்ணிய உயிர் துகள்கள், எனர்ஜி பார்ட்டிகள். இந்த உயிர் துகள் எதனால் ஆனது? ஜீவாந்த துகள்களின் சேர்க்கை. இப்ப நம்ம உடலுக்குள்ளாக என்னெல்லாம் இருக்குங்க? உடல், உயிர், ஜீவகாந்தம், 3 ஆச்சா? கருமையம், கரு மையம். அப்ப மையத்தில் அமைந்த கருப்பொருள். கருன்னா மூலம். இந்த உடல் எப்படி வந்தது? அதுக்கு கரு எங்க? கரு பையிலிருந்து வந்ததுதான். அப்ப கருப்பையில் தந்தை, தாய், ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம்.
அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. அப்ப தாயின் உடலிலேயே முதல் சேர்க்கையில் நிகழ்வது கரு. அந்த கருவிலே ஈருயிர் வினைகள் கலந்தே இருக்கிறது. அப்ப கரு மையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. ஆனா இப்போ தூய்மையான கருமையம் உண்டா என்றால் கிடையாது, வாய்ப்பில்லை. ஒவ்வொரு தலைமுறையிலேயும் இப்போ தாய் தந்தை பெற்ற கொண்டு வந்த சஞ்சிதம், அவர்கள் பெற்ற பிராரப்தம் ரெண்டும் சேர்ந்து நம்மிடத்துல சஞ்சிதமாச்சு. நம்முடைய சஞ்சிதம் பிளஸ் பிராரப்தம் சேர்ந்து நம் குழந்தைகளுக்கு சஞ்சிதமாச்சு. இப்படியே கூட்டிக் கொண்டே போகும். அதனால் தூய்மையான காந்த கருமையம் என்பது கிடையாது. அதனால் தான் எல்லா புராணங்களிலும் கருமயம் என்ற சொல் கிடையாது. ஆத்மா, பகவத்கீதை எடுத்தீங்கன்னா ஆத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா. அப்ப ரெண்டுக்கும் பொதுவானது ஆத்மா. உடல் என்ற எல்லைக்குள் இருந்தால் ஜீவாத்மா, உடல் கடந்து விரிந்திருந்தால் பரமாத்மா. ரெண்டும் ஆத்மா தான். அப்ப ஆத்மா என்பது சென்சிங் ஃபேக்கல்டி, உணர்வுகளை பெறக்கூடியது, உணர்வு மூலமாக அனுபவங்களை பெறக்கூடியது. அப்ப கர்மயத்தோடு அனுபவங்கள் இணைந்த நிலை ஆத்மா. இப்ப உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், பிறகு மூளை. இப்ப மூளை வழியாகத்தான் உள்ள ரெக்கார்ட்ஸ் போக முடியும். பதிவு என்பதே மூளை வழியாகத்தான் உள்ள போக முடியும். தாயின் கருப்பையில் வளர்ந்த போது தாயின் மூளை வழியாகவே குழந்தைக்கும் பதிவுகள் போகும் என்பதை 2 புராண கதைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அபிமன்யு, இன்னொன்று பிரகலாதன். 2லையும் கர்ப்பத்தில் இருக்கின்ற போதே பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. அந்த பாடத்தை பிறவி குணமாகவே அது எடுத்துக்கொண்டதனால் பிரசவம் ஆன பிறகு எந்த சூழ்நிலையிலையும் அது அதை மறந்து போகவில்லை, அதை விட்டு விலகவில்லை. அப்போ நம்முடைய கல்வி என்பது பள்ளியில் தொடங்கவில்லை, தாயின் கருப்பறை பையிலேயே தொடங்கிவிட்டது. கல்வி அறை கருவறையிலேயே தொடங்கிவிட்டது. அப்ப மூளை, தாயின் மூளை கொண்டு பகிர்ந்து கொண்டது. பிறந்த பிறகு 3 வயது வரைக்கும் பதிவுகள் கிடையாது. ஏன்? மூளை செல்கள் முழுமையாக கட்டி முடிப்பதற்கு 3 ஆண்டுகள் ஆகும். பிறந்த குழந்தைக்கு உச்சியை தொட்டு பார்த்தீங்கன்னா மையத்துல லேசா குழிவு இருக்கும், அந்த மண்டையோடு கட்டியிருக்காது. அதனால அந்த மூளை செல் கட்டி முடிக்கின்ற போதும் மண்டையோடு முழுமையாக நிறைவு பெறும். அதனால் ஸ்திரமான பதிவுகள், அதாவது நம்ம பேசுறத பேசும். 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை எல்லாம் பேசுது இல்லையா? அது நம்முடைய உதர அசைவுகளை பார்த்து பேசுவதை தவிர புரிந்து செய்வது அல்ல. புரிதலுக்கு மூளை பயன்பாட்டுக்கு வரணும். அப்ப 3 வயதுக்கு பிறகுதான் அது புரிந்து கொள்கிறது. அந்த 3 வருஷம் கேப். அப்ப என்ன சொல்றாங்க? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. வளர்ச்சி பெறுகின்ற போது ஆசைகள் அதை ஆக்கிரமிக்கின்ற 13, 14 வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. சிக்கல மாட்டிக்கிறோம்.
எனவே மனிதன் தெய்வீகத்தோடு வாழ வேண்டும் என்பதை இயற்கையை நமக்கு எடுத்து காட்டிய ஒரு பருவம் 3 வயது வரைக்கும் உள்ள குழந்தை பருவம். அது வரைக்கும் இந்த குழந்தையும் தெய்வம் ஒண்ணு. அதுக்கப்புறம் குழந்தையும் குட்டி பிசாசும் ஒண்ணு. அடுத்தது உடல், உயிர், ஜீவாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இப்ப புலன்கள் தெரியுது. மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற உணர்புலன்கள். கைகள், கால்கள், வாய், இருவாய், கருவாய், கழிவுகளை நீக்குகின்ற உறுப்புகள், சந்ததி விருத்திக்கான உறுப்புகள். இப்படி 5 செயல் புலன்கள். இப்போ தெரிய வேண்டியது என்ன? உள்ளம், மனம் 2 விஷயம் முக்கியமா தெரியணும். பொதுவாக உள்ளம், மனம், நெஞ்சம், மனசாட்சி, ஆத்மா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. மூளை, மனசு எங்க இருக்குன்னு கேளுங்க. மார்பை தொட்டு காட்டுவாங்க, அங்கதான் இருக்கா மனசு. அறிவருக்கு எங்க இருக்குன்னு கேளுங்க, தலையை தொட்டு காட்டுவாங்க, அறிவு அங்கதான் இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்முடைய உடலை பற்றியே நமக்கு தெரியாத ஒரு அறியாமை, இக்னோரண்ட் லைஃப். எதையும் புரிந்து கொள்ள முயலாத ஒரு அறியாமையே வாழ்க்கை. இலூஷன், மயக்கம், மாயை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளம். மகிழ்ச்சியோட ஒரு கவி, பசு ஒன்றை பார்க்கின்றோம். மிக அற்புதமான ஒரு கவி அது. பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில், பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு உருவம் ஜீவாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். ஒரு பசுவை பார்க்கிறோம், 8 அடி நீளம், 5 அடி உயரம், ஏதோ ஒரு நிறம். அந்த காட்சி நம்முடைய கண் எவ்வளவு சைஸ் இருக்குங்க? 8 அடிக்கு 5 அடியா இருக்கு. இதற்குள் எப்படி பார்க்க முடிகிறது என்றால் அந்த தூரம் சரியா இருக்கணும். குறைந்தபட்ச தூரம் இருக்கணும். நீங்க திரையரங்குல இங்கெல்லாம் தியேட்டர்ஸ் இருக்கு, 50-60 சீட்டு தான் இருக்கும். பெரிய தியேட்டர் 130 சீட்டு தான் பெரிய தியேட்டர். அந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு 10 அடிக்குள்ளேயே முதல் வரிசை சேர் போட்டிருப்பாங்க. நீங்க அங்க உட்கார்ந்தீங்கன்னா முழு ஸ்கிரீன் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். அப்ப தூரத்தில் உட்கார்ந்தா தான் ஃபுல் ஸ்கிரீன் கம்ஃபர்டபுளா பார்க்க முடியும். இல்லை என்றால் யானையை பார்த்த குருடனை போல எங்க தொட்டு பார்த்தோம் அதை மட்டும் தெரியுதுன்பாங்க இல்லையா? அது மாதிரி கண் எங்கே நிலைக்கிறதோ அந்த பகுதி மட்டும்தான் தெரியும். அப்ப முழு வடிவம் தெரிய வேண்டும் என்றால் குறைந்தபட்ச தூரத்துல தள்ளி நிக்கணும். சரி, இப்போ ஒரு இறை தத்துவம் இதுல இருக்கு. சுத்தவெளி சூழ்ந்தழுத்தும் சொல்கிறோம் இல்லையா? எப்படின்னு கேள்வி இருக்கு. சுத்தவெளி எப்படி சூழ்ந்தழுத்தும் என்றால், இப்ப பசு 8x5 40 ஸ்கொயர் ஃபீட், அந்த வடிவத்திலிருந்து வரக்கூடிய அலைகள் அதே நீளத்துல வந்ததுன்னா நாம் பார்க்க முடியாது. முழு பசு முழு தோற்றம் என்பதை பார்க்கவே முடியாது. அப்ப என்ன செய்யுதுங்க?
சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளி, காற்று மண்டலத்தோடு கலந்திருக்கின்ற அந்த வெளி, பசுவிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகளை சூழ்ந்து அழுத்துகிறது. அப்ப பசுவிலிருந்து புறப்படுகின்ற அலைகள் அப்படியே குவிந்து கொண்டே வந்து ஒரு கூம்பு போல கண்ணிலே விழிகளிலே தெரிகின்ற போது கொஞ்சம் பருமனாக இருக்கும். பருமன்னா அந்த கூம்புடைய நுண் முனை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தா எப்படி இருக்கும், அது போல இந்த அளவு வந்து கொசு அளவில், அளவு கொசு வடிவம் பசுதான். இன்னும் ரெட்டினா உள்ள போகுது, அந்த கூம்பு வடிவம் ஷார்ப் கார்னருக்கு பாருங்க, அந்த எட்ஜுக்கு போகும். இப்போ அந்த ரெட்டினா திரையில ஒரு சிறு புள்ளி அளவுக்கு இருந்தாலும் அதற்குள் பசும் வடிவமே இருக்கும். இது மூளை உணர்ந்து விட்டு ஜீவாந்த களத்தோடு அதை கலப்புறோம். அப்ப உடல் முழுவதும் அந்த பதிவோடு சேர்ந்த ஜீவாந்த சுழற்சி சுழன்று கொண்டே போய் கருமையத்திலே போய் அந்த பதிவை இருப்பாக்கிவிடும். ஏன்னா இயல்பாக ஓடுகின்ற ஜீவாந்த களத்துல இப்போ ஒரு தூசு விழுந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பாடி, இன்னைக்கு எந்த ஒன்று ஒரு சுழற்சியில விழுந்தாலும் அது மையத்துல போய் சேர்ந்துரும். இது பௌதிக விதி. இப்போ உள்ளே போகுது பாருங்க, உள்ளே போகின்ற காந்தலைகள் உள் கூட்டல் அம். அம் என்றால் காந்தாற்றல். உள்ளே போகின்ற காந்த ஆற்றல் உள் கூட்டல் அம் உள்ளம். உள்ளே போன பிறகு என்னது, அது பதிந்த ஆத்மாவாக மாறுகிறது. சரி, இப்போ ஈர்ப்பு ஆற்றல் உள்ள போயிடுச்சு, அங்கே நிக்குமா? உள்ளே போனது ரிப்பல்சிவ், வெளியே வரணும். அப்ப அந்த வெளியே வருவது தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இவற்றுக்கு ஏற்ப அந்த அலைகள் வெளியே வரும். வெளியே வருகின்ற போது அதுக்கு மனம் என்று பெயர். ஏன்? மண் கூட்டல் அம், மனம். இங்கே உள்ளே போகின்ற போது உள் கூட்டல் அம் உள்ளம். வெளியே வருகின்ற போது மண் கூட்டல் அம் மனம். ஏன் என்றால் இதுதான் நம்முடைய தராதரத்தை நிச்சயிக்கும். உள்ளே என்ன வேணா போலாம், ஆனா வெளியே வரும்போது எண்ணி துணிக சென்சார் பண்ணணும். மூளையில சென்சார் பண்ணணும். போகும்போது சென்சார் கிடையாதுங்க, ஆனா வரும்போது சென்சார் உண்டு. எதை வெளியே விடணும், எதை பேசணும், எதை செய்யணும், மூளை சென்சார் பண்ணும். எதை நாம் வெளியே பேசுகிறோமோ, நல்லது பேசினா ஒரு நல்ல மனுஷருங்க, எப்போ ஒரு வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வரும். அவனா வாயை திறந்த ஒரு கெட்ட வார்த்தையா வரும்பா, மனுஷனாவன். அப்ப இவருக்குள்ள இல்லையா நல்லவருக்குள்ள? நல்லவருக்கும் தெரியும், போலீஸ்காரனுக்கு எப்படிலாம் திருடுறதுன்னு தெரியும், ஆனா திருட மாட்டார் இல்லையா? அது மாதிரி இதுல ரெண்டும் இருக்கும். ஆனால் எது நல்லதோ அதை மட்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய தராதரத்தை நிச்சயிக்கும் என்பதனால் மனம் இதன் மனிதன். மன கூட்டல் அம் மனம். அந்த மனம் பக்குவத்தோடு வெளிப்படுகின்ற போது மனம் இதன் மனிதன். நல்ல மனிதன், கெட்ட மனிதன் தரம் பிரிக்கும். மனசாட்சி என்பது என்ன? அதே ஆத்மாவுக்கு மனசாட்சி என்று பேரு. ஏன்னா நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் அது இருப்பு வைத்துக் கொண்டு சாட்சியாக இருக்கிறது. நாம இல்ல உண்டு அப்படி இப்படி எல்லாம் எப்படி வேணா பேசலாம், ஆனா உண்மை ஒன்றுதானே, அது மனசாட்சிக்கு தெரியும்.
இன்னொன்னு நெஞ்சம் என்று பேர். ஏன் நெஞ்சம் என்றால், தாயின் கருப்பையில உருவாகின்ற போது நஞ்சுக்குடி மூலமாகத்தானே எல்லாமே சப்ளை ஆச்சு உள்ள. கருமையம் கருவான சிசு வளர்ச்சி பெற்றது நஞ்சுக்குடி மூலமாக வந்த சக்தி ஈர்த்து தான். அப்ப நஞ்சு கொடியின் மூலம் வளர்ந்த ஆத்மா, வளர்ந்த உடல், அதனால் அதுக்கு நெஞ்சம் என்று பேர். அப்போ உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இப்ப மூளை இல்லாம இது உள்ள போகாது. நாம தூங்கும் போது மூளையினுடைய அந்த லோப்ஸ் சொல்லக்கூடிய மேல் மூளை தூங்குமே தவிர, அந்த முகுலம் சொல்றோம் இல்லையா, சொல்லுவாங்க லிம்பிக், ஹைபோதலமஸ், மெல்லுலார், இந்த உறுப்புகள் எல்லாம் ஒரு அரை மயக்கத்தில் இருக்கும், தூங்காது. அப்போ இந்த மேல் மூளையிலிருந்து கசியக்கூடிய எண்ணங்கள் கனவுகளாக வெளிப்படும். அப்போ தூங்கும் போது கூட இந்த முகுலம் மட்டும் வேலை செய்து அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல செய்துகிட்டு இருக்கும், உடல் பாதுகாப்புக்காக செயல்படும். அதனால புத்தி, சித்தம், அகங்காரம் என்று மூன்றாக குறிப்பிடுவாங்க. புத்தி என்பது புறமனம், எதையும் சிந்திக்காமல் வருவதை அப்படியே என்ன சொல்றதுங்க, சென்சார் இல்லாம புலன்கள் செயல்பட்டால் அது புறமனம். மூளை கொண்டு சீர்தூக்கி பார்த்து எண்ணி துணிக கர்மம் என்று செயல்பட்டால் அது சித்தம். இறைவனோடு ஒன்றிய, கருமயத்தோடு ஒன்றிய அந்த நிலையில இருந்து தெய்வீகமான எண்ணங்களை மட்டுமே பேசுகின்ற போது அது அகங்காரம். அகம் காரணம். காரணம் என்றால் காந்தம். காரண உடல் சொல்றோம் இல்லையா, காரண உடல்னா பயோமேட்டிக் பாடி. நம்ம தாயின் கர்ப்பத்தில் தோன்றுகின்ற போது முதல்ல காசல் பாடி சொல்லக்கூடிய காரண உடல் என்று சொல்லக்கூடிய காந்த உடலாக ஆத்மா தான் முதல்ல உருவாகும். பிறகு தாயின் நஞ்சுக்குடியிலிருந்து நாதம் என்ற ஜீவகாந்த அலைகளை ஈர்த்து தன்வசப்படுத்தி ஜீவாந்தத்தின் திணிவே உயிருடலாக, காரண உடல் உயிருடலாக வளர்ச்சி பெறும். அதுவும் திணி பெற பெற உறுப்புகளாக, திசுக்களாக மாறுகின்ற போது அது பருவுடலாக மேன்மை பெறும். இப்போ மூணையும் பிரிக்க முடியாது. காந்த உடலே உயிருடல், உயிருடலே பருவுடல், மூன்றும் சேர்ந்த தொகுப்பு தான் ஜீவன். அதனால இந்த அடிமனம் அகங்காரணம், அது அகங்காரம் பேசிட்டாங்க. அகங்காரம்னா ஈகோன்னு சொல்லுவாங்க. அகங்காரம் இல்லை, அகங்காரணம். அகம் என்றால் உள்ள, காரணம் என்றால் ஜீவகாந்தம். அப்ப ஜீவாந்த கருமையமாக அமைந்திருக்கின்ற ஆத்மா, அங்கிருந்து வரக்கூடிய எண்ணங்கள், அறிவுபூர்வமான தெய்வீகமான எண்ணங்கள், அது அகங்காரம். இப்போ இத ஹியூமன் பாடி இஸ் a cosmic computer devised by the Almighty. It's a cosmic computer devised by the Almighty. கம்ப்யூட்டரோட ஒத்து பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு. எல்லா பதிவுகளும் ஹார்ட் டிஸ்க்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்கிரீன்ல ஸ்டோர் ஆகுமே. நம்ம ஒர்க் பண்றதெல்லாம் டெம்பரரி மெமரியா ஸ்கிரீன்ல ஸ்டோர் ஆகும். அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல போய் சேவ் ஆகும் இல்லையா? கீபோர்டு, இப்போ கீபோர்டு, மானிட்டர், ஹார்ட் டிஸ்க், இதுதான் கம்ப்யூட்டர். ஹார்ட் டிஸ்க்ல சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ கீபோர்டு என்பது என்ன? நாம
அந்த டாட் மேட்ரிக்ஸ் ஒரு செய்தியையோ ஒரு கணக்கையோ ஃபீட் பண்ணக்கூடியது கீபோர்டு. அதே போல் நம்முடைய கீபோர்டு என்ன? உடம்புல செயல்புலன்கள் 5, உணர்புலன்கள் 5, இந்த 10 கீபோர்டு. இது செய்யறதெல்லாம் மூளையில தெரியும். நம்ம என்ன பார்க்குறோம், படிக்கிறோம், பேசுறோம், எல்லாம் மூளையில தெரியும். செய்து முடித்த பிறகு அது கருமையத்துல போய் ரெக்கார்ட் ஆயிடும். அது அழியுமா? என்றைக்கு அழியாது. மூளையில் உள்ளது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆத்மாவில் உள்ளது மாறவே மாறாது. எப்பவும் இருக்கும். கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எதுவுமே வீண் போகாது. இப்போ இதுக்கும் இந்த கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல சுவிட்ச் இருக்கு, ஆன் பண்ணா தான் வேலை செய்யும். கரண்ட் இல்லைன்னு வேலை செய்யாது. நம்ம கம்ப்யூட்டர்ல நோ சுவிட்ச், நோ யூபிஎஸ், நோ பவர் கட். ரெண்டாவது, இங்கே ஜிபி டிபி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உண்டு. நம்மளது இன்ஃபினிட் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ். அடுத்தது, இங்க வைரஸ் வந்தா எல்லா ஃபைலும் கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம ஆத்மாவுக்கு வைரஸ் வரவே வராது. அப்படி ஒரு வைரஸ் வந்தா பரவாயில்ல, எல்லா பதிவுகளும் அழிச்சிடலாம். ஆனா அப்படி ஒரு வைரஸ் வராது உள்ள. சரி, இப்போ நோ யூபிஎஸ், நோ ஆன் ஆஃப் சுவிட்ச், நோ வைரஸ், நோ லிமிட்ஸ், நான் ஸ்டாப். பட் கிளீனிங் இஸ் அ மஸ்ட். இங்கேயும் ரெஃப்ரெஷ் பண்ணணும், அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணணும். இங்கேயும் அகத்தாய்வு பண்ணணும். பிரெயின் இஸ் த பெஸ்ட் கோடிங் டீகோடிங் சிஸ்டம் இன் தி யூனிவர்ஸ். கம்ப்யூட்டர்ல கோடிங் டீகோடிங் இருக்குல்ல, நாம் டைப் பண்ணும்போது கோடிங் என்ன ஃபைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீகோடிங். அதே போல புலன்கள் வழியாக நாம் எந்த அனுபவத்தை பெறுகிறோமோ அதெல்லாம் உள்ளே போகின்ற போது கோடிங். ஏன்னா எதை நாம தொடர்பு கொண்டாலும் 4 டைமென்ஷன் தான். டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ், 4 டைமென்ஷன். இது மூளையில போய் இது சுருங்கி கோடிங் ஆகி இந்த 4 நுண்மையான அலைகளிலே போய் நெருங்கி பதியணும். அப்ப டிஸ்டன்ஸ் இருக்காது, டைம் அது இல்லை. ஆனா மினிமம் வந்து 140 சொல்லிக்கிறோம். இப்படி அது சுருங்கி உள்ள போய் பதியணும். பதிந்து மேல மனமாக வருகின்ற போது மூளையில மோதுதில்லை, மீண்டும் அது 4 டைமென்ஷன்ல பிரிக்கும். அப்ப எண்ணுதல் என்ற சொல், எண்ணுதல்னா கவுண்டிங் தானே, மேத்தமெட்டிக்ஸ். கணக்கு போடுங்க, மேத்தமெட்டிக்ஸ். அந்த கணக்கு எண்ணுதல் என்ற செயலே எண்ணம் என்ற பெயர் சொல்லாகிறது. அப்ப டீகோடு ஆனா அது எண்ணம். அப்போ மனம் பிறக்கின்ற இடம் ஆத்மா, பயணிக்கின்ற இடம் உடல் முழுவதும் சுழன்று ஓடுகின்ற ஜீவாந்த களம். அது புலன்களையும் மோதும், மூளையிலேயும் மோதும். புலன்களிலே மோதியது புலன்களை தயார்படுத்தும், மூளையில மோதியது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும். மூளை ஓகே ரைட் அப்படின்னா உடனே புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லை, இன்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனிங். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள எல்லாமே நடந்துடும். அந்த அளவுக்கு கோஆர்டினேஷன். டைம் ஃபேக்டர் வந்து மிக குறுகிய நேரம். நம்ம கடிகார கணக்கெல்லாம் ஒத்து வராது. இந்த மில்லி செகண்ட், நான் மைக்ரோ செகண்ட் சொல்றோமே, அந்த கணக்குக்கு வேணா பொருந்தும். இப்படி நம்முடைய உடல், உயிர், மனம், இந்த மனதிலே அடுத்தது சில கருத்துக்கள் சேர்க்கணும்.
மனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மனம் புலன்களோடு இணைந்தால்தான் உணர்வு பெற முடியும். இப்போ கிளாஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், திடீர் மனசு எங்கேயாவது போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் காதிலே விழுந்த வார்த்தைகள் கருத்துக்கு எட்டாது. என்னவோ சொன்னாரு, நான் கவனிக்கலன்னு சொல்லுவோம். அப்ப மனமும் புலன்களும் இணைந்தால்தான் செயல் பர்ஃபெக்டா இருக்கும். மனம் எங்கேயோ போயிடுச்சுன்னு சொன்னா புலன்கள் பயன்படாது. சரி, இப்ப மனம் என்ன வேகத்துல செயல்படுது அப்படின்னா 40 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஏன்னா எல்லா அனுபவங்களும் நுண்ணுயிர் முதற்கொண்டு உணர்ச்சி வயப்பட்ட கொலைகாரன் வரைக்கும் எத்தனை அலை வேகங்களிலே பதிய முடியும் என்றால் 14 to 40 வரைக்கும் 27 அலைகளிலே. காரணம் ஏற்கனவே சென்ற வகுப்புகளில் பார்த்துட்டோம். விண்ணே உயிரக மாறியதற்கு, வான்காந்தமே ஜீவாந்தம் மாறியதற்கு 3 காரணிகள் பார்த்தோம். நட்சத்திர தொகுதியில் 27 நவக்கோள்கள், பூமியின் பஞ்சபூத சேர்க்கைன்னு பார்த்தோம். அந்த 27 நட்சத்திரங்களை பொறுத்து தான் நமக்குள்ளாக மனம் 27 அலை நிலைகளாக அமைந்திருக்கிறது. அப்ப 14 to 40 அனுபவங்கள் பதியும். அதனால் அதுக்கு பீட்டா ஃப்ரீக்வன்சி என்று விஞ்ஞானம் பெயர் வைத்திருக்கிறது. இதை கடந்து ஒடுங்குகின்ற போது 14க்கு கீழே 13 முதல் 8 வரைக்கும் இது தூய்மையான ஜீவாந்த களம், அதாவது பரமாத்மா நிலை. உணரும், ஆனா பதிவு போகாது. இது பரமாத்மா நிலை. 7 முதல் 4 இது விண் சக்தி களம், பிரபஞ்ச நிலை. 3 முதல் 1 இது இறைத்துகள் நிலை, 0 இறைநிலை. அப்ப நமக்குள்ளாகவே சுத்தவெளியும் உண்டு, இறைத்துகள் களமும் உண்டு, விண்கலம் உண்டு, ஜீவாந்த களம் உண்டு, அனுபவங்களோடு கலந்த கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த களமும் உண்டு. அப்ப பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா 0. அப்ப 4 அலைவேகம் மையத்தில் அசையாத இருப்பு சுத்தவெளியின் பின்னம். அது தூய்மையா தான் இருக்கும். சுத்தவெளியின் தூய்மைத்தன்மை எங்கேயுமே கெட்டு போகாது. ஏன்னா அதற்குள் எந்த அலையும் ஊடுருவி போகாது. ஆனா பகவத்கீதை என்ன சொல்லுது? அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா. எல்லா குணங்களுக்கும் காரணம் அறிவுதான். ஆனாலும் அவை என்னை கட்டுப்படுத்த முடியாது, பந்தப்படுத்த முடியாது, தலைக்க முடியாது, ஊடுருவி வர முடியாது. எல்லாம் 14க்குள்ள நின்று போயிடும், 13க்கு இறங்க முடியாது. அதனால் இது எல்லாமே சயின்டிபிக்கலா இருக்கு. சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன? மனதை அளக்க முடியுமா? அடுத்த கேள்வி, மனதை அளக்க முடியுமா? எப்படி அளக்குறாங்க விஞ்ஞானத்துல? எங்க வச்சு அளக்குறாங்க? தலையில எலக்ட்ரோட்ஸ் ஃபிட் பண்ணி அளக்குறாங்க. எதை அளக்க முடியும்? அருமையான வார்த்தை, எலக்ட்ரோ என்செஃபலோகிராப் ஆங்கிலத்துல. தமிழ்ல அருமையான வார்த்தை, மூளை மின்னலை வரைவு கருவி. EEGக்கு என்ன வார்த்தைங்க? மூளை மின்னலை வரைவு கருவி. மூளையில் ஏற்படுகின்ற மின் அதிர்வுகளை அளக்கின்ற கருவி. அப்படி என்றால்
இந்த கருவி அளந்தது மூளையின் அதிர்வுகளையே தவிர மனதை அல்ல. ஏன்னா மூளையில 4 டைமென்ஷன்ல வேலை செய்யும். டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ், 4 டைமென்ஷன். ஆனா மனசுக்குள்ள அது 2 டைமென்ஷன்ல இருக்கும். அளக்க முடியாது. அதனால் பொதுவாக நாம் மனதை அளக்கின்ற மனதின் அலைவேகம் 4 என்று பேசினாலும் அது அசல் நிலையில பார்க்கிற போது மூளையைத்தான் அளக்கிறோம், அதிர்வுகளைத்தான் அளக்கிறோமே தவிர மனதை அளக்க முடியாது, அளப்பதற்குரிய கருவியும் கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது, இப்போ ஜீவன் என்பதற்கான 8 நிலைகளை பார்த்துட்டோம். இப்ப மனிதனுக்கு சரி, இதே போல மற்ற ஜீவன்களை உண்டா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. விலங்குகளுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். விலங்குகளை மனசு உண்டான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? விலங்குகளுக்கு மனசு உண்டான்னு அந்த கேள்வி வருகின்ற போது இப்ப அடுத்த கேள்வி கேட்கணும், மனம் என்றால் என்ன? அனுபவங்கள் பார்த்துட்டோம். அனுபவம் என்றால் என்ன? கடந்த கால என்ஜாய்மெண்ட். நாம் துய்த்தது பதிந்து விட்டால் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் பேர். துய்க்கின்ற போது என்ஜாய் யுவர் மீல், என்ஜாய்மெண்ட். அப்ப துய்ப்பு முடிந்த போது பதிவு, அனுபவம். சரி, இப்போ துய்ப்புக்கான என்னெல்லாம் இருக்கணும்? துய்ப்பதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் பாருங்களேன். பொருள் தொடர்பு, புலம் தொடர்பு, ஜீவாந்த தன்மாற்றம் எல்லாம் நடக்கணும். அப்ப என்ன ஆகுது, இந்த 8 அம்சங்கள் சேர்ந்து ஜீவனாக இயங்குது இல்லையா? அதுல இந்த அனுபவங்கள் எல்லாம் உள்ளே பதிகின்ற போது என்ஜாய்மெண்ட், அதை உணர்கின்ற திறம் விலங்குகளே இருக்கும். இதை பிரிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப மனம் என்பது என்ன என்றால் 3 அம்சங்கள் இணைந்த தொகுப்புக்கு மனதின் முதல் கூறு. கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். இதுதான் அடிப்படை கூறு. இப்போ நீங்க தாவரங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வயல்ல ஒரு வகையான தாவரத்தை விதைக்கிறோம். அரிசி, நல்ல மகசூல். அடுத்த சாகுபடிக்கு அரிசி போடுறோம். இப்போ போன சாகுபடி அளவுக்கு விளைச்சல் இருக்குமான்னு சொன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அடுத்த சாகுபடி இன்னும் குறையும். சரி, மாற்று பயிர். அதே நேரத்துல சோளம் போட்டீங்கன்னா மகசூல் ஆப்டிமம் லெவல் வந்துடும். அப்படி என்றால் ஏன் தொடர்ந்து பயிர் செய்கின்ற போது விளைச்சல் குறைகிறது என்றால், இந்த விதை தனக்கு என்ன வேண்டும் என்பதை நிலத்துள்ள சத்துக்களை உணர்ந்து அதிலே தனக்கு வேண்டியதை மட்டும் வயப்படுத்திக் கொள்கிறது, அப்சர்வ் பண்ணிக்குது. அப்படி என்றால் மண்ணில் எல்லா சத்தும் இருக்குது. தனக்கு என்ன வேண்டும் என்பதை அடையாளம் காண்கிறது, மற்றவற்றிலிருந்து அது பிரித்து எடுக்கிறது, அதை கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்கிறது. அப்ப கக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன், என்ஜாய்மெண்ட் 3 தாவரத்துல இருக்குது. எல்லா ஜீவன்லையும் வரும், விட்டு போகாது. சரி, நுண்ணுயிர்ல இருக்குதா மைக்ரோ பாக்டீரியா என்றால் அங்கேயும் பஞ்சபோத சேர்க்கை. வெயில் அடிக்குது, காற்று அடிக்குது,
அப்போ இந்த உரசல் ஏற்படுகின்ற போது ஒரு சுகம், ஒரு என்ஜாய்மெண்ட். காற்று தென்றலாக இருக்கிற போதும் ஒரு உணர்வை பெறுகிறது, கொஞ்சம் வேகமா அடிக்கிற போதும் உணர்வை பெறுகிறது. இப்ப எதை விரும்புகிறது? இப்ப காத்து பலம் அடிச்சா நமக்கு பிடிக்குதா? அப்படியே சில்லுன்னு ஒரு தென்றல் காற்று வந்தா என்ன சுகமா இருக்கு காத்து, சொல்றோம் இல்லையா? அப்போ தனக்கு ஏற்புடையது, ஏற்பு இல்லாதது என்று பிரிக்கிறது. அப்போ தரம் பிரிக்கக்கூடிய இயல்பு மைக்ரோ பாக்டீரியாவிலேயே இருக்கு. அப்ப மனம் எங்கே பிறக்கிறது? உயிர் பிறக்கின்ற போதே மனமும் பிறக்கிறது. சரி, உடம்பு இருக்குதா மைக்ரோ பாக்டீரியாவுக்கு? அப்படின்னா உடம்பு இல்லாம எப்படிங்க உணர முடியும்? எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததில்ல, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததா என்றார் கண்ணதாசன். எறும்பு தோலை உரிச்சு பார்த்தா யானை எப்படி வரும்? என்ன அர்த்தம்? இரண்டும் அணுக்களின் கூட்டே, உயிர் துகள்களின் கூட்டே, எண்ணிக்கை மட்டுமே பேதம், தரம் பேதம். அதுபோல அந்த நுண் உயிரிலேயும் அந்த நுண் புள்ளிக்குள்ளாக அதற்கென்று கருமையம் உண்டு, மனசு உண்டு, உணரக்கூடிய புலன் உண்டு, ஜீவாந்தம் உண்டு, உயிர் உண்டு, அதற்கென்று ஒரு ஷேப் உடல் உண்டு. ஆனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சப்மிசிவ் கேரக்டர்ஸ். நுண் புலனாக ஒடுங்கிய நிலையிலே அது உணர்கின்ற தரத்தோடு இருக்கும். அதனால முதலே சொன்னேன், ஃப்ரம் நோன் டு தி அன்னோன். நம்ம உடம்ப வச்சு பார்த்தா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது அப்படியே பின்னோக்கு 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவுன்னு போற போது அப்படியே நுணுகி 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 போனீங்க அப்படின்னா அதே நுண் உயிரிலேயும் இதே 8 அம்சங்கள் இருக்கு. அதனால்தான் அது உணர்கிறது. அந்த உணர்ந்த அனுபவத்தை அது தன்னிலே பதிந்ததனால்தான் அடுத்தது அமீபாவாக டெவலப் ஆச்சு, பல்வகை நுண்ணுயிர்களாக வந்து பிறகு தாவரங்கள் ஆச்சு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கடல், நிலம், ஆகாயம் மூன்றில் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரே அதற்கு. மனுஷன்தான் நேற்று வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தான்தான் கோமால் படுத்து கிடக்குறான். உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, ஜீவாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் எல்லாம் இருக்குது. ஆனா கூப்பிட்டு பேச மாட்டேன்றான். அப்ப என்ன இல்ல? உணர்கின்ற திறம் அங்கே இல்ல. வோல்டேஜ் டிராப், வேலை செய்யாது. இப்ப அவன் ஜடம் தான் சொல்லுவோம். இப்ப நம்ம சொல்ல கேட்கலன்னா மனுஷனா ஜடமன் கேட்கிறோம் இல்லையா? அப்ப 8ல் 1 இயங்கவில்லை என்றால் அது ஜீவன் அல்ல, ஜடம். எப்படி புரிஞ்சுக்கிறது? மடல் விரிந்த பூவெனவே மறந்த மதி கொண்டு. சின்ன அரும்பா இருக்குது, பெரிய முட்டாகி மலர்கின்ற போது முழுமை. அப்ப மடல் விரிந்த பூ எனவே மறந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. என்ன மயக்கம்? கடவுள் என்ன இப்படி படைச்சிட்டான்ப்பா, நான் நல்லா உருண்டு கும்பிட்டா அடுத்த ஜென்மத்தை நல்லா படைப்பான்ப்பா, அதுக்காக இப்ப கொஞ்சம் லஞ்சம் கொடுக்குறேன்ப்பா உண்டியில போய் காசு போட்டு. எப்படி படைச்சான் மனுஷனை? இறைவன் நேரடியாக படைக்கவில்லை. புல்லாகி பூடாகி அவையார் பாடினாங்களே, இல்ல சிவபுராணத்துல வருமே, அது மாதிரி எல்லாம் உயிர்களாக வந்ததுதான். அதாவது புல் போல் விதையின்றி முளைப்பது, பூண்டு போல் வாழை போல் ஒன்றிலிருந்து ஒன்றாக அதிலிருந்து அதிராக வருவது, மற்ற ஜீவன்களைப் போல வித்து வழியாக ஒன்றிலிருந்து ஒன்றாக பிறப்பது.
அப்ப வித்தின்றி ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றில் இருந்து ஒன்று. 3 வகை பிறப்பு. இப்படிலாம் வந்ததுதான் உயிரினத்துடைய வளர்ச்சி. உள்ள கருத்துக்களை மற்றும் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன் ஐயா, சிறப்பு ஐயா. ஆழமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் அதை மீண்டும் ஆழமாக திரும்ப திரும்ப கற்க வேண்டும். பல விடயங்கள் இருக்கின்றது. அன்பர்களுடைய கேள்வி பதிக்கு போவோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள், உங்கள் சந்தேகத்தை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஐயா. இந்த உயிரினங்கள்ல இந்த மீன் அங்க வருகுது ஐயா, அதுல 3 அறிவா 4 அறிவா? மீன்களுக்கு செதில் 4 அறிவுன்னு சொன்னாங்க. அது ChatGPT கேட்ட வேண்டியதுதான். அதே மாதிரி எனக்கு இன்னும் சந்தேகம், பறவைகளே 4 அறிவு உண்டா? பறவை 5 அறிவு தானே, பூச்சி 3 அறிவு. ஆமா. அப்ப 4ல பறக்கக்கூடியது எது? அது கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ChatGPT கேட்டு பார்க்கலாம். பிறகு 4 அறிவு பறவை உண்டான்னு கேட்டு பார்க்கணும். ஏன்னா துவக்கம் 3 அறிவு பூச்சி இனங்கள், அப்புறம் 4வது அறிவுக்கு அது ஒண்ணும் இல்லையோ அப்படின்னு பார்க்கணும். ஆமா ஐயா. இந்த ஆடு மாடு அதுகள் எல்லாம் அந்த துன்ப உணர்வை அனுபவிக்கும், அதனால அதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. ஓகே, மீனை பற்றி ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்ட மாதிரி இல்லை. அதுக்கு மேல இன்னும் ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி எல்லா ஜீவன்களுக்கும் சாப்பிடக்கூடாதாங்க ஐயா. ஏன்னா தாவரங்களுக்கு நீங்க கிள்ளினாக்க உணர்வு உண்டு இல்லையா? ஆமா. அப்புறம் நுண்ணுயிருக்கு எப்படி எல்லாம் போகும். அதனால எல்லாத்துக்கும் உண்டு. நாம நம்முடைய வசதி பொறுத்து சிலதெல்லாம் மாற்று கருத்து சொல்லிக்கிறாங்க. ஆமா, அது உண்மையான. சில வேளை இந்த சில இப்ப மீன் எண்ணெய் குளிசை அதுகள் எல்லாம் எடுக்கல அது டாக்டர் அப்படி எடுக்க சொன்னவங்க, அதனாலே அதுக்கு எடுக்கத்தான் வேணும்னு சொன்னது. ஓகே, சிலதெல்லாம் அதுல என்ன சொல்வது, சில சத்துக்கள் இருக்குன்றதுனா அந்த ஒமேகா 3 எப்படி, அதுதானே சொல்றீங்க? அது தவிர்க்க முடியாது சிலதெல்லாம். ஓகே. அதானே என்ன கேள்வி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த பெருநா வளர்ச்சியில மனிதனாக வர முன்னம் விலங்குல இருந்து ஒரு cross breedingன்னு சொன்னீங்க. யாழியும் இன்னொரு விலங்கும் சேர்ந்து, குரங்கும் யாழியும் சேர்ந்துதான் மனித குரங்கு. அப்ப யார் வழக்கமா சிம்பன்சியா? அது சிம்பன்சி. அப்ப அந்த வழக்கமா சொல்லிக்க அந்த பெருநா வளர்ச்சியில குரங்குல இருந்து வந்ததா மனிதன் சொல்லி இந்த அப்படிதான். ஆமா, ஒரு விலங்குல இருந்து மட்டும் வர முடியாது. 2 கிராஸ் பிரீடிங் ஆனதானே புதிய வெரைட்டி வர முடியும். அதுவும் சயின்ஸ் தானே சொல்லுது. சரியா? அப்படி அந்த யாழிய பிளஸ் அந்த சிம்பஞ்சி அப்படி அதுல இருந்து மனிதன் தோன்றியதின் பின்பு, அப்ப அந்த மனிதன் தோன்றிய உடனே அவருக்கு அந்த பகுத்தறிவு வந்துட்டுதா? ஆமா, பகுத்தறிவு சேர்ந்துதான் மனுஷன் வர்றான். அந்த பகுத்தறிவு இருந்தனால தானே ஆதி மனிதன் வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட்டான். சரியா? அப்ப இன்னொரு கருத்து சொன்னீங்க, ஆதாம் அண்ட் ஏவாள் அவர்கள் அந்த அறிவுக்கண்ணியை புசித்ததாலே அந்த அறிவு அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்களா? ஆமா. அப்ப இது 2 ஒன்று இந்த யாழியும் மனித குரங்கும் cross breedingல மனிதன் வந்தான். அப்ப மனிதன் வந்த உடனே அவனுக்கு அந்த பகுத்தறிவு வந்துட்டது. அதே அப்ப அது ஒரு இன்சிடென்ட். அடுத்தது ஆதாம் ஆவாள் இன்னும் ஒரு அடுத்த இன்சிடென்ட். அப்படியா? அது
இல்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது எவல்யூஷனை பத்தி சொல்ல வரும்போது எப்படி ரைட், சரியா புரிஞ்சது. தசாவதாரத்துல சொல்றாங்களோ அது போல அவங்க பேசியிருக்காங்க. ஓகே ஓகே, கொம்பையா பண்ணி சொல்லுங்க, அந்த நாங்கள் கொம்பையா பண்ணுறோம் அதில். ஆமா, அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. சரியா, ரைட், தட்ஸ் ரைட். இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ம். புத்தி சித்தம் அகங்காரம். ஓ, நாங்கள் இந்த வழக்கமாக இந்த அகங்காரம் என்ற வீடை வந்து இந்த ஆணவத்துக்கும் பாதிப்பது அப்படியா? ஆமா, அகங்காரணம் தான் அதுக்கு பேரு. எதுக்கு அகங்காரணம் பேர், இந்த ஆணவத்துக்கா? இல்ல அகங்காரம் ஆணவம் கிடையாது. அகங்காரணம் அப்படின்னு அகங்காரத்துக்கு ஆரணம் வேணும் வச்சுக்கலாம், பொதுவாக நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆமா, பட் இது வந்து அகங்காரம் அல்ல, அகங்காரணம் சொல்லணும். புத்தி சித்தம் அகங்காரணம். சரியா. ஆனா அந்த வார்த்தை நமக்கு பழக்கத்து இல்லைன்றதுனால அகங்காரம்ன்றாங்க. அப்ப அந்த அகங்காரணம் தான் சரியான காரணம் தான் சரியான வார்த்தை. காரணம்னா அது ஜீவகாந்தம். சரியா, ஓகே, வாழ்க்கை அவ்வளோதான் ஐயா. வாழ்க வளமுடன். ஜனாரையா, நீங்கள் திரும்ப கையெழுத்துகிறீங்களோ? ஆமா ஆமா ஐயா, ஒரு குயிக் கேள்வி வேண்டி தனாயார கேட்ட சேர்ந்தது பரிணாம வளர்ச்சியில இப்ப கடவுள் வந்து மனிதனை படைத்ததுன்றது இல்லை. அப்ப மனிதன் வந்தது பரிணாம வளர்ச்சியில இருந்த மட்டும்தான். மனிதன் மட்டும்தான், படைத்தலே கிடையாது, பரிணாமம் தான் எல்லாமே. மனிதன் வந்தது அப்பா அம்மாவில இருந்துதான். அவ்வளவுதான். ஓ, நன்றி ஐயா, நன்றி, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி ஐயா, யாழியும் குரங்கும் சேர்ந்து மனிதன் வந்தபோது யாழியிலையும் ஆறாவது அறிவில்லை, குரங்கிலையும் இல்லை. அது எவ்வாறு அந்த ஆறாவது அந்த லீப், அதாவது ஆறாவது அறிவுன்றது நீங்க தனியா வராதுங்க ஐயா. இப்போ நீங்க குரங்குகள் பண்ற சேஷ்டை பாருங்க. நான் வந்து இங்க திருமூர்த்தி ஹில்ஸ்னு இடம் இருக்கு, ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதி. அங்க போயிருந்தது குரங்குகள், நிறைய குரங்குகள் எல்லாம் அங்க இருந்தது. எல்லாம் வேடிக்கை பார்த்து நின்று இருக்கிறோம். ஒரு பெண் குரங்கு சின்ன குட்டிய கையில வச்சிருக்கு, மடியில் வச்சிருக்கு. அது இந்த பக்கம் இன்னொரு குரங்கு உட்காந்துருக்கு வேடிக்கை பார்த்துட்டு. அந்த குட்டி குரங்கு அப்படி கையில பின்னு முத்தம் கொடுக்குது. நாம எப்படி குழந்தைகளை வந்து அப்படி கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுப்போம் இல்லையா? அது போல இந்த குரங்கு அந்த குட்டியை அப்படி கண்ணத்தை இப்படின்ட்டு முத்தம் கொடுக்குது. இப்ப நாம கண்டுபிடிச்சோமா, குரங்கு கண்டுபிடிச்சதா? சோ ஆறறிவுங்கிறது 5 to 6 ஜம்பிங் கிடையாது. 5.001 5.1 5.2 வந்து அப்படி கிராஜுவல் டெவலப்மெண்ட். எவல்யூஷன் வந்து இஸ் நாட் ஸ்டெப் பை ஸ்டெப் எவல்யூஷன். இட் இஸ் கிராஜுவல் எவல்யூஷன். அப்படியே ஒரு செடி மலை வளர்றது போல, அதுதான் எவல்யூஷன்ல வரும். ஓகே. மற்றது ஐயா, அந்த கோழி முதல் வந்ததா முட்டை முதல் வந்ததா அந்த இதுல ஏற்கனவே 2 பறவைகள் இருந்த போது அந்த 2 வெவ்வேறு பறவைகள் சேர்ந்து முட்டை வந்து கோழி வந்தது. ஆமா, முட்டையிலிருந்து கோழி வந்தது. ஆனால் அந்த முதல் பறவை தோன்றுகின்ற போது, பறவைகள் இனத்துல முதலாவது பறவை இனம் தோன்றுகின்ற போது அங்கே அது முட்டையில இருந்திருக்க மாட்டாது தானே? இப்போ புழுக்களே முட்டையிட்டு வருது இல்லையா? எது முட்டையிடுது ஐயா? புழுக்கள். சின்னதா அப்படி முட்டையிடுது பாருங்க. பூச்சினம் தான் பறவைகள், புழு இனம் தான் விலங்குகள். சோ அந்த எவல்யூஷன் 3rd ஸ்டேஜ் வரும்போது, 3ஆம் அறிவு வருகின்ற போது அந்த ஆண் பெண் 2ஆ பிரிது பாருங்க. அதே ஸ்டேஜ்ல வந்து பரப்பன விலங்குகள் 2ஆ பிரிஞ்சிருது. சோ பூச்சி இனங்கள் எல்லாம் பறவை இனங்கள் வரைக்கும் வந்தது, புழு இனமே மனிதன் வரைக்கும் வந்தது. அப்ப அந்த பூச்சிகள் வந்து அங்க அப்பவே அந்த முட்டை, அது 2 வெவ்வேறு பூச்சிகள் சேர்ந்து அந்த முட்டை பறவை ஆகியது. ஆமா, ஓகே. அப்போ எப்பவுமே தொடக்கம் முட்டை தான். முட்டை இல்லாம ஒன்று வராது, கரு இல்லாமல் ஒன்று வராது. இப்போ நீங்க ஒண்ணும் இல்லாம புல் முளைக்குது இல்லையா? ஆமா.
எப்படி முளைக்கும்? விதையும் இல்லை, இன்னொரு புல்லும் இல்லை, எப்படி முளைக்கும்? பஞ்சபூதங்களே விதையாக மாறும். அதான் புல்லு. அப்ப ஐயா என்னன்னு சொல்றது, புது புது இனங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்படியா? ஆமா, எப்பவும் தோன்றிக்கொண்டே இருக்கும். தோன்றிக்கொண்டே இருக்கும். இப்ப நாம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாம் நாம கண்டுபிடிச்சது தானே. கண்டுபிடிச்சது நாம இருந்தாலும் விளைஞ்சது அதுவாகத்தானே விளைஞ்சது. கிராஸ் பண்றது நாம. அது சக்சஸிவா வர்றதும் வராம போறதும் இயற்கையுடைய நீதி தானே. இயற்கை நீதி. அது மட்டும். ஓகே ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் என்ற அந்த கேள்வி பகுதியை நிறைவு செய்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். இந்த குருவின் குரல் வகுப்பு 92 இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு எடுத்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு